ஸோ இந்த கொஸ்டினை வந்து HCF வந்து எப்படி இதில் தேவைப்படுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தா உங்களுக்கு வந்து HCF பற்றி ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். இனிமேல் HCF பற்றி எப்படி கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஸோ ஒரு சீலிங் இருக்குது. அந்த சீலிங்கோட லென்த்தும் வித்தும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக ஒரே யூனிட்டில் கொடுக்காம 2 யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, மீட்டர் சென்டிமீட்டரில். ஸோ நம்மளுக்கு பாயிண்ட் வரக்கூடாது அப்படின்னா சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிட்டால் தான் பாயிண்ட் வராது. அப்போது 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போது 15 மீட்டர் இன்ட்டு 100 போட்டால் 1500 ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 1517. அதே மாதிரி வித்தையும் வந்து பார்த்தா என்ன வரும், அப்போது 902 சென்டிமீட்டர்னு வரும். அப்போது இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிள் சீலிங்கில் சின்ன சின்னதாக வந்து ஒரு ஸ்கொயர் டைல்ஸ் வந்து பதிக்கிறாங்க. ஸ்கொயர் டைல்ஸ்னால் 2 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் இங்கே 10னா இங்கேயும் 10 தான் இருக்கணும். இப்போ லென்த் வந்து 1517 இருக்குது, வித்து வந்து 902 இருக்குது. அப்போது இந்த லென்த்து 1517 வந்து ஒரு குறிப்பிட்ட லென்த்தை வச்சு பிரிக்கும் போது கரெக்டாக அது வந்து பிரியணும். அதே லென்த்தை வச்சு தான் வந்து வித்தையும் வந்து பிரிக்கிறாங்க. அப்போ அது கரெக்டாக வந்து பிரியணும். அப்போ என்ன அர்த்தம், இந்த ஸ்மாலர் லென்த்து அது எவ்வளவோ, அது ஒரு வேளை அது வந்து 10 இருந்தால் 10 இன்ட்டு அது எத்தனை இருக்குதுன்னு போட்டால் 1517 வரணும். அதே 10 வச்சு வித்தில் எத்தனை பிரிச்சிருக்கோமோ அதை இன்ட்டு பண்ணுனா 902 வரணும். இங்கே நான் 10ன்னு சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லீஸ்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ டைல்ஸோட சைஸ் வந்து 10 போடாமல் 5ம் போடலாம். ஏன்னா இதுக்குள்ளே 5 இருக்குது, இதுக்குள்ளேயும் 5 இருக்குது. ஸோ அப்போது 5 பிரித்தா டைல்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். ஆனால் நம்மளுக்கு கேட்டது வந்து லீஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட்டுன்னு கேட்கும் போது இது அதிகபட்சம் எவ்வளவு லென்த்து வைக்கலாம். அப்போ அதிகபட்சம் போது இங்கே என்ன வார்த்தை வருது, ஹையஸ்ட்டுன்னு வருதா. ஸோ ஹையஸ்ட்டு இந்த நம்பர் இதுக்குள்ளே இருக்குது, இந்த நம்பரும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்க நம்பர் தானே அது, ஏன்னா ஸ்கொயர் தானே நம்மளுக்கு கேட்டிருக்குது. அப்போது காமன் ஃபேக்டர். ஸோ அதுதான் HCF. சரி, இப்போ நம்ம வந்து இந்த 2 நம்பருக்கும் வந்து HCF கண்டுபிடிச்சா இந்த ஸ்கொயர் டைல்ஸோட சைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த 2 நம்பருக்கும் உட்காந்து ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் வந்து 1015. இப்போ இந்த 2 நம்பருக்கும் வந்து ஃபேக்டர்ஸ் எடுப்பீங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து இந்த நம்பருக்கு ஃபேக்டர் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா இது வந்து 2 டேபிள் 3 டேபிள் 7 டேபிள் 11 டேபிள் எதுலேயும் போகாது. இது வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டர். இதுக்கு மொத்தமே வந்து 2 ஃபேக்டர் தான், அது ப்ரைம் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பராக வரும்போது HCFல வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 நம்பருக்கு தானே, இந்த 2 நம்பரை வந்து மைனஸ் பண்ணுங்கள். 615 வருதா, ஒன்று இந்த 615 வந்து இதோட ஃபேக்டர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 615 2 போட்டாலே வந்து நம்பர் வந்து இதுக்கு கிட்ட வந்து வராது. ஸோ இது கண்டிப்பாக வராது. அதனால் இதுக்கு வந்து ஃபேக்டர் எடுங்க. ஸோ 123 வந்து இதோட ஃபேக்டரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து 902 வந்து 123யோட மல்டிபிள்ஸில் வருமானு பாருங்கள். 10 போட்டால் வந்து 1230 வருது. 5 போட்டால் வந்து 600 and something வரும். அப்போ 5க்கும் 10க்கும் நடுவில் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். 5க்கும் 10க்கும் நடுவில் 6 பண்ணால் 18 வரும். 7 பண்ணால் 21 வரும். 8 பண்ணால் 24 வரும். 9 பண்ணால் 27 வரும். அப்போ 2வே முடியாது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் ஃபேக்டர் இல்லை. அப்போ அடுத்த 2வது டைம் எடுங்க. 3ஆல் போகுமா, 41. ஸோ 41 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேலே இதை நீங்கள் வந்து டிவைடே பண்ண முடியாது. அப்போ 41 தான் கண்டிப்பாக வந்து இது ரெண்டோத்தோட ஃபேக்டராக இருக்க முடியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 41 வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணால் டிவைட் பண்ணும். அதே மாதிரி 41 வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் டிவைட் பண்ணும். அப்போ என்ன அர்த்தம், இந்த ஸ்கொயர் டைல்ஸ் வந்து
லென்த் வைஸாக பிரித்தாலும் 41 பிரிக்கலாம், வித் வைஸாக பிரித்தாலும் 41 பிரிக்கலாம். ஸோ இதுக்கு தான் ஹச்சிசிஎஃப் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு 41 × 41. அப்போ இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளவு? 1517 × 902 டிவைட் பை இந்த ஸ்மால் ஸ்கொயரோட ஏரியா என்னது? 41 × 41. ஸோ இதில் இதை டிவைட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு வந்து கிடச்சிருமா? 41 × 10 போட்டால் என்ன வரும்? 410 வரும். 20 போட்டால் 820 வரும். ஸோ 820ஓட வந்து ஸோ அப்போ 20க்கு 820 வருது இன்ட்டு ப்ளஸ் ஒரு 22 அப்படின்னா இதோட ஒரு 82 ஆட் பண்ண என்ன வரும்? 902 வந்துருமா? இப்போ 141 22. ஸோ இந்த மாதிரி கேன்சலேஷன் வந்து ஈஸியாக கேன்சலேஷன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணுவோமா? இப்போ 41 × 3 வந்து நம்ம 123ன்னு கண்டுபிடிச்சி வச்சோம். ஸோ அப்போ 123னா 3 ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? ஸோ ரிமைனிங் கண்டிப்பாக வந்து 200 சம்திங் தான் வரும். அப்போ 200 சம்திங் 7ல் முடியுது, 3 டிஜிட்டில் 7ல் முடியுது. அப்போ 41 இன்ட்டு என்ன பண்ணால் வந்து 7ல் முடியும்? 7ல் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த 7ல் முடியும். இப்போ கண்டிப்பாக வந்து 37 தான் வந்து டிவைட் பண்ணுவது. ஓகேங்களா? ஸோ அப்போ 37 இன்ட்டு 22 பண்ணீங்க அப்படின்னா 814 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக் ஷார்ட்கட்டு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதிலலாம் வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ மேக்ஸில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து 25க்கு 22 + கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமில் பார்க்கலாம். தேங்க்யூ.